அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான ரிசல்ட்டை பத்தின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஸோ ஆமாங்க, ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் ரிசல்ட் இந்த 2025 டு 2026ல வருமா வராதா, என்ன ரீசனுக்காக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 4-5 மாதமாக எந்த விதமான அப்டேட்டுமே கிடைக்காம இருக்கு. எந்த விதமான நோட்டிஃபிகேஷனோ எந்த வித ரிசல்ட்டுக்கான அப்டேட் எதுவுமே கிடைக்காமல் இருந்தது. ஸோ நமக்கு இன்று முதல் ஓகேங்களா, ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. டிஆர்பி அஃபிஷியல் சைட்லையுமே டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து ரீசெண்டா செய்தியாளர்களிடம் சந்தித்து இந்த ரிசல்ட்டை பத்தின அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகிழ்ச்சிகரமான தகவலும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம செலக்ட் ஆன நபர்களுக்கு அதற்கு முன்பாகவே வந்து, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலிமா வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல வெளியிடப்படும், என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் வெளியிடப்படும், அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க பிரதர், இது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முக்கியமான அப்டேட்டை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்குமே அப்டேட் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் நேர்காணல் நடத்தி முடிச்சு வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலேயே ஆகுது. இந்த ரிசல்ட் என்ன ரீசனுக்காக வராம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுத்திருந்த வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 3200 பிளஸ் வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருமே வந்து இன்டர்வியூ நேர்காணல் நடத்தி முடிச்சுட்டாங்க. மேனுவலா தான், அதாவது டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் மேனுவல் இஷ்யூ, அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த செலக்டன் இப்போ வெறும் 3200 வேகன்சிக்கு 5,00,000 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டரில், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் கொடுத்து தான் நம்ம வந்து இதை மெரிட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேன் பவரில் பண்ண முடியாது இல்லையா? அதனால இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு காரணம் அது ஒரு ரீசன் அப்படின்றத காட்டுறாங்க. அடுத்ததான் வந்து இன்னமும் 2000 பிளஸ் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி பார்த்தாலும் 5000 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி அதிகமான வேகன்சி கிடைக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆனா கூட பரவாயில்ல. ஏன்னா நமக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் கூட செய்தியாளர்களிடம் ரீசெண்டா சந்திச்சு அதை தான் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ விரைவில் வந்து நாங்கள் ரிசல்ட்டை வந்து நாம எல்லாருக்குமே கொடுத்துடுவோம். அதற்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலாக நாங்க காலி பணியிடங்களை வந்து நிரப்ப போறோம் அப்படின்றதையும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது இன்னுமே நமக்கு மகிழ்ச்சிகரமான தகவல். இது இன்னும் அடுத்தது நம்ம பார்க்க போறது செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும். ஓகேங்களா? செலக்ட் ஆன நபர்களுக்கு மட்டும் இந்த மாதம் அப்படி இல்லைனாக்க
மே மாதத்துல இருந்து கண்டிப்பாக எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் செலக்டான நபர்களுக்கு வந்து வெளியிட போவதாக தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. இது இன்னும் நமக்கு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுல முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து முதல் கிராஜுவேட், அதாவது முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமையாக வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்குமே 2வது முன்னுரிமையாக வழங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து முன்னுரிமை என்பது அளிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காசு குடுத்து நெறைய பேர் வாங்கிட்டான் அப்படின்ற மாரி தகவல் குடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து 50, 50 சான்சஸ் தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா வந்து 50% எப்படி பார்த்தாலும் காசு குடுத்து வாங்கிடுவாங்க. மீதி 50% தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரியாலிட்டி இதுதான். ஸோ இன்னைக்கான அப்டேட்டும் இதுதான். ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு ஓகேங்களா, எஸ்எம்எஸ் மெயில் வரும். செக் பண்ணிட்டே இருங்க. அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 80% இருக்கணுங்க கட் ஆஃப். ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. ஏன்னா வந்து 5 லட்சத்து பேர் கூட நம்ம வந்து போட்டி போட போறோம். ஸோ அதனால மினிமம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 80% கட் ஆஃப் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். இந்த ரேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் இதுதான். கூடுதலா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் மெயில் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லையுமே மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.